இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். இங்கே நாம் சாமுவேலை குறித்து பார்க்கிறோம். அந்த அன்னாளுடைய குமாரன் சாமுவேல் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். இன்றைக்கு பிள்ளைகளை பெறுவது நம்ம ரொம்ப என்ன செய்தோம், குழந்தை வேணும்னு சொல்லி கேட்டு கர்த்தரிடத்துல பிள்ளைகளை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் அந்த பிள்ளைகளை வளர்க்கிற வளர்ப்பை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிள்ளைகள் கர்த்தரால் நமக்கு கிடைக்கிற சுதந்திரம், பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு ஈவு. எத்தனையோ பேர் குழந்தை இல்லாமல் கண்ணீர் விடுகிற காலத்திலே கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபையாக குழந்தைகளை கொடுத்திருக்கிறார். அந்த குழந்தைகளை நாம் எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே நாம் ஒரு சில நிமிடங்கள் நாம் சிந்தித்து பார்ப்போம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். அன்னாளுடைய மற்ற பிள்ளைகள் வீட்டிலே வளர்கிறார்கள். ஆனால் இந்த சாமுவேல் மாத்திரம் தேவாலயத்துல கர்த்தருடைய சந்நிதியில் நின்று வளர்கிறதை நாம பார்க்கிறோம். பிள்ளைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்து நாம் ஒவ்வொரு நாளும் அவர்களை வளர்க்க வேண்டும். அவர்களுக்கு நல்ல போதனைகளை, நல்ல ஆலோசனைகளை கொடுத்து நாம் வளர்க்க வேண்டும். இங்கே நாம பார்க்கிறோம், ஏலியின் பிள்ளைகள், ஒரு ஆசாரியனுடைய பிள்ளைகள் எப்படி இருந்தார்கள்? ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. ஒரு ஆசாரியனுடைய குமாரர்கள் ஓப்பினியும் பினேகாசும் ஒரு ஆசாரியனுடைய குமாரர்கள், தேவாலயத்திலே பணிவிடை செய்வதற்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். தகப்பனுக்கு பிறகு அந்த பட்டத்தை, ஆசாரிய பட்டத்தை சுதந்தரிக்க அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் இங்கே எப்படி இருக்கிறார்கள்? பேலியாளின் மக்களாயிருக்கிறார்கள், கர்த்தரை அறியவில்லை. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்ம யோசித்து பார்ப்போம். நம்முடைய பிள்ளைகள் சாமுவேலை போல தேவ சந்நிதியிலே, தேவ சமூகத்திலே அவர்கள் வளர்கிறார்களா? இல்லாவிட்டால் ஏலியின் பிள்ளைகளை போல பேலியாளின் மக்களா இருக்கிறார்களா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்ப்போம். இந்த நவீன காலத்துல குழந்தைகளை வளர்ப்பது மிகவும் ஒரு கடினமான ஒரு காரியம். முன்னால உள்ள காலங்கள்ல இருப்பது போல இப்ப இல்லை. இப்ப அநேக பிள்ளைகளுடைய மனதை கவரக்கூடிய, பிள்ளைகளுடைய சிந்தனைகளை சிதறடிக்கக்கூடிய அநேக காரியங்கள் இப்பொழுது பிள்ளைகளுக்கு சவாலாக இருக்கிறது. இப்படி சூழ்நிலையிலே பெற்றோர்கள் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தரை அறிகிற அறிவில பிள்ளைகளை வளர்ப்பது மிகவும் ஒரு கடினமான காரியம். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியிலே வளர்ந்தான். நாமும் கூட கர்த்தர் நமக்கு கொடுத்த பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபத்தோடு வளர்க்க வேண்டும். பிள்ளைகளுடைய ஆத்துமாக்கள் விலையேற பெற்றது. பிள்ளைகளுடைய ஆத்துமாக்கள் மிகவும் முக்கியமானது. நாம் அதை என்ன செய்ய விட்டுவிடக் கூடாது. அசால்ட்டாக நம்ம விட்டுறக்கூடாது. பிள்ளைகள் உலகத்தோடு வாழ்ந்து உலகத்தோடு மடிந்து போகிறதற்கு பெற்றோர்களாகிய நாம் காரணமாக இருக்கக்கூடாது. தாயாகிய நாம், தகப்பன்மார்கள் ஒவ்வொருவரும் கர்த்தர் நமக்கு ஈவாக கொடுத்த பிள்ளைகளுக்காக அவர்கள் உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்க வேண்டும். தேவ சமூகத்திலே கண்ணீர் வடித்து ஜெபிக்க வேண்டும். ஒரு அன்னாள் என்ன செய்தால்? பொருத்தனையோடு சாமுவேலை பெற்றெடுத்து கர்த்தருடைய சந்நிதியிலே அவன் வளருகிறான். தேவ சமூகத்திலே நின்று ஒவ்வொரு நாளும் அவன் வளர்கிறதை நாம் பார்க்கிறோம். நாமும் கூட ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே நாம் நின்று நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் ஆலயத்தை நேசிக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும், ஜெபத்திலே நாம் அவர்களை பழக்குவிக்க வேண்டும். இன்னைக்கு பெரிய பிள்ளைகளை கேட்டாலும் ஜெபம்னு சொன்னா எனக்கு ஜெபிக்க தெரியாது என்று சொல்லுகிற பரிதாபமான நிலையிலே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிள்ளைகள்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணு, ஒரு குடும்ப ஜெபத்துல நீ ஜெபம் பண்ணுன்னு சொல்லி சொன்னா பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? எனக்கு ஜெபிக்க தெரியாது, நான் நாளைக்கு ஜெபிக்கிறேன், எனக்கு இன்னைக்கு ஜெபம் பண்ண தெரியாது என்று சொல்லி பிள்ளைகள் ஜெபிக்க தெரியாத பிள்ளைகளாய் வளர்ந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். தினமும் பிள்ளைகளுக்காக நாம் கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் ஆவியிலே பலன் கொண்டு எழும்ப வேண்டும். வேதத்திலே நம்ம லூக்காவில வாசிக்கிறோம், யோவான் ஸ்நானகனை குறித்து வாசிக்கிற பொழுது பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது. ஒரு பிள்ளை பருவத்திலே அது வளர்ந்து அது ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது. இதே போல இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம பார்க்கிற பொழுது லூக்கா 3ஆம் அதிகாரத்துல நாம இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கிற பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்? இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் ஆண்டவர் விருத்தி அடைந்தார். யோவான் ஸ்நானகனை குறித்து பார்க்கிற பொழுது அந்த யோவானும் அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டது. பிள்ளைகள் ஆவியில பலன் கொள்ளணும்.
கர்த்தரை பிள்ளைகளுக்கு நாம் அதிகமாக போதிக்க வேண்டும். வசனத்தை பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் ஆண்டவரை அறிகிற சூழ்நிலைகளுக்கு பிள்ளைகளை நாம் அழைத்து செல்ல வேண்டும். கர்த்தரை பற்றி போதிக்க வேண்டும். நம்ம சந்ததி ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். பிள்ளைகள் ஆவியிலே பலன் கொண்டு எழும்பும் போதுதான் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த சாமுவேலை போல ஒரு அன்னாள் எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலே அவள் போராடி ஜெபித்து அந்த சாமுவேலை பெற்றெடுத்தாள். ஆனால் அவனை என்ன செய்யல, விட்டு விடல. பிள்ளை பிறந்ததோட கடமை முடிந்தது என்று சொல்லி அவள் விட்டு விடவில்லை. பொருத்தனையோடு தான் பண்ணின பொருத்தனையை நிறைவேற்றுவதற்காக தேவ சமூகத்திலே நின்று அந்த குழந்தை வளர்கிறது. அவளுடைய மற்ற பிள்ளைகள் வீட்டிலே வளர்ந்தாலும் அந்த சாமுவேல் தேவ சமூகத்திலே நின்று அவன் வளர்ந்ததை நாம் பார்க்கிறோம். பிற்காலத்திலே ஒரு தீர்க்கதரிசியாக, இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு தீர்க்கதரிசியாக உயர்த்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே உயர்வடைய வேண்டும் என்று சொன்னால் உலக பிரகாரமாக எத்தனையோ மேன்மைகள் இருக்கலாம், எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தரை அறிகிற அறிவிலே நம்முடைய பிள்ளைகள் வளர வேண்டும். நாம் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். பிள்ளைகளை நாம் கர்த்தருடைய வழிகளிலே உற்சாகப்படுத்த வேண்டும். பிள்ளைகளை நம்ம கர்த்தருடைய காரியத்தை குறித்து பேச வேண்டும். நடக்கும் போதும், எழுந்திருக்கும் போதும், உட்கார்ந்திருக்கிற போதும் கர்த்தருடைய வேதத்தை குறித்து, ஆண்டவரை குறித்து நாம் பிள்ளைகளுக்கு போதித்து நல்ல ஒரு விசுவாசத்தை பிள்ளைகளுக்கு ஊட்ட வேண்டும். இன்றைக்கு சமுதாயத்துக்குள்ளாக, உலகத்திற்குள்ளாக பிள்ளைகள் செல்லுகிற பொழுது எத்தனையோ விதமான சூழ்நிலைகளை சந்திக்கிறார்கள். எத்தனையோ விதமான உலக காரியங்கள் அவர்களை நெருக்குகிறது. ஆனால் நாம் ஆண்டவரை பற்றி போதித்து பிள்ளைகளை வளர்ப்போம் என்று சொன்னால் பிள்ளைகள் நிச்சயமாக ஆசீர்வாதமாக காணப்படுவார்கள். தேவ சந்நிதியிலே நின்று வளர்கிற பிள்ளைகள், தேவ சமூகத்திலே நின்று வளர்கிற பிள்ளைகள் பின் நாட்களிலே ஊழியக்காரர்களாக, தீர்க்கதரிசிகளாக, உலகத்தை கலக்குகிறவர்களாக அவர்கள் மாறுவார்கள் என்பதிலே சந்தேகம் இல்லை. நாமும் கூட நம்முடைய பிள்ளைகளுக்காக கருத்தாய் ஜெபிப்போம். ஏலியின் பிள்ளைகள் கர்த்தரை அறியாதிருந்தார்கள். ஆசாரியனுடைய பிள்ளைகள், ஆசாரியனுக்கு பிறகு ஆசாரிய பட்டத்திற்கு வரக்கூடிய பிள்ளைகள் அழிந்து போனதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒரு பாவப்பட்ட ஒரு அன்னாளுடைய சந்ததி, ஒரு அன்னாளுடைய பிள்ளை தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ணுகிற, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு வரப்பட்டதை நாம் பார்க்கிறோம். சின்ன வயதிலே, சின்ன வயசுதானே என்று சொல்லி நாம் பிள்ளைகளை விட்டு விடாதபடி கர்த்தர் கொடுத்த, கிருபையாய் கொடுத்த குழந்தைகளை அவருக்கென்று ஒப்பு கொடுத்து வளர்க்கிற பொழுது பிற்காலத்திலே அவர்கள் பெரிய காரியங்களை சாதிப்பார்கள் என்பதிலே சந்தேகம் இல்லை. குடும்பத்துக்கும், திருச்சபைக்கும், இந்த தேசத்திற்கும் அவர்கள் ஆசீர்வாதமாக மாறுவார்கள் என்பதிலே ஆச்சரியம் இல்லை. நாமும் கூட அந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் பிள்ளைகளை குறித்து எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே நல்ல ஆலோசனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டான், கர்த்தருடைய சமூகத்திலே சந்நிதியிலே நின்று அவன் வளர்ந்தான். அதுபோல எங்கள் பிள்ளைகளும் ஒவ்வொரு நாளும் உங்க சமூகத்திலே வந்து நிற்க, ஜெபிக்க, வேதத்தை வாசிக்க, உங்க ஆவியிலே பிள்ளைகள் பலப்பட ஆண்டவரே எங்க பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கிருபை கொடுங்க. எங்களுடைய பிள்ளைகளும் சாட்சிகளாய் வாழ ஆண்டவர் உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.